நம்மில் வாழ்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் இந்த காரியத்தை சொல்லுகிறார். பவுல் அதற்கு முன்பான அந்த வாலிப நாட்கள்ல சவுலாக இருக்கிறார். சவுலாக இருந்து ஆண்டவருடைய திட்டத்தை அறியாதவராய், ஆண்டவருடைய நடத்துதலை உணராதவராய் இயேசுவுக்கு எதிராக காரியங்களை செய்தார். ஆனால் இயேசுவின் சந்திப்பு அந்த சவுல் என்கிற வாலிபனை பவுலாக மாற்றினது. அது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே படிக்க முடியும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், அன்றோடு அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. இனி நான் அல்ல, என்னில் எனக்குள் இயேசுதான் பிழைத்திருக்கிறார், அவர் வாழ்கிறார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் சிலுவையிலே தன்னுடைய மாம்சத்தெல்லாம் அறைய ஒப்பு கொடுத்து விட்டு இயேசு தன்னில் வாழ்வதற்கு முழுவதுமாய் வாய்ப்பை கொடுக்கிறதோடு மட்டுமல்ல, ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், இயேசு எப்படி நம்மில் வாழ முடியும்? நீங்கள் யோசிக்கலாம். ஒரு சமயம் விபத்திலே மூளை சாவு அடைந்த ஒரு வாலிபன் பல நாட்களா ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் எந்த ஒரு மாற்றம் வரவில்லை, சுயநினைவுக்கு வரவில்லை. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி இந்த குடும்பத்தார் யோசித்தார்கள், என்ன செய்வது? சரி, இனி அப்படி ட்ரீட்மெண்ட் நிறுத்திவிட்டால் அவன் மரித்து போய் விடுவான், சரி அடக்கம் பண்ணிவிடலாம் என்று சொல்லி மற்றவர்கள் யோசிப்பதை போல அவர்கள் யோசிக்கவில்லை. மாறாக, ஏன் என்னுடைய மகனுடைய அவயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்தால், ஏனென்றால் அவயங்கள் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவர்கள் கொடுத்தால் நலமாக இருக்கும், அந்த அவயங்களாவது மண்ணுக்குள் போய் மண்ணாக போவதற்கு பதிலாக அதில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையும் இன்னும் தொடர்ந்து வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அதற்கு தன்னுடைய மகனுடைய அவயங்களை தானம் பண்ணும்படியாய் ஒத்துக்கொண்டார்கள். அந்த மருத்துவமனைக்கும் தெரிவித்தார்கள். உடனே வேகமாய் அந்த மருத்துவமனையில் அவனுடைய கிட்னி எடுத்துக்கிட்டு கொண்டு, அதோடு மட்டுமல்ல கண்கள் என்னும் பல பகுதிகள், ஏறத்தாழ ஒரு 15-16 பகுதிகள் எடுத்து அந்த உறுப்புகள் பொருத்தப்பட்டது தேவையானவர்களுக்கு. மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் என்று அவர்கள் சொன்னார்களாம், என் மகன் மரித்து விட்டான், ஆனால் 15 பேருக்குள்ள அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்களாம். கேட்கிறவர்களுக்கு புரியவில்லை இது எப்படி என்று சொன்னான். அவன் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை சந்திக்க நேர்ந்தது, ஆனால் அவனுடைய அவயங்கள் நன்றாக இயங்கிக் கொண்டிருந்தபடியினாலே அதை மற்றவர்களுக்கு கொடுத்தும் அன்றும் அந்த அவயங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இவ்வண்ணமாகவே இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். திருவிருந்துக்கு போகும் பொழுதுதான் அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தம் நம்முடையதாக மாறுகிறது. அதோடு மட்டுமல்ல, குமாரனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நம்மில் வாழ்கிறார். அவருடைய மரணத்தின் மூலமாக தான் இன்னைக்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மீண்டும் வாழக்கூடிய மறுமைக்குரிய நன்மைகளை பெரு பாக்கியமுள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். அதனால்தான் இயேசுவும் சொன்னார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி யோவான் 14:20 சொன்னது போல, இயேசு நமக்குள் வரும் பொழுது இயேசுக்குள் இருக்கிற பிதா நம்மோடு கூட வந்து விடுகிறார். இன்னைக்கு திரியேக தேவன் நமக்குள்ளே வந்து விடுகிறார். அந்த ஒரு வாழ்க்கையின் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தான் பவுலால் தைரியமாக சொல்ல முடிந்தது, நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். இன்னைக்கு அவர் மகிமையின் நம்பிக்கை நமக்குள் இருக்கிறாராம். இன்னைக்கு அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இல்லாவிட்டால் இயேசுவே எனக்குள் வாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நமக்குள் வந்து விடுவார். அவருடைய வல்லமை நம்மை தங்கியிருக்கும். அப்போஸ்தலர் அதனால்தான் வல்லமையாக கிரியைகளை நடப்பிக்க முடிந்தது. அவருடைய வஸ்திரங்களில் வல்லமை இருந்தது, அப்போஸ்தலருடைய நிழல்களில் வல்லமை இருந்தது, வார்த்தையில் வல்லமை இருந்தது. அவர்கள் மூலமாய் இயேசு வெளிப்பட்டார், அவர்கள் அல்ல. இன்றைக்கு நம் மூலமாய் இயேசு வெளிப்பட நம்ம அர்ப்பணிப்போமா? சோர்ந்து போக வேண்டாம். தாழ்த்தி ஆண்டவர் கையில கொடுத்து நமக்காக கல்வாரி சிலுவையை தன்னையே கொடுத்தவரை முழுவதுமாய் நமக்குள்ள அனுமதிப்போம். நாம் அல்ல, அவர் நம் மூலமாய் மகிமைப்படுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உம்மை கொடுத்தீங்க. நாங்கள் உயிர் வாழும்படியாய், நாங்கள் ஜீவிக்கும்படியாய், நாங்கள் உம்மை காண்பிக்கும்படியாய், உம்முடைய வல்லமை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வரும்படியாய் எங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆலயங்களிலே நாங்கள் திருவிருந்து எடுக்கும் பொழுது அதைதான் நினைவு கூறுகிறோம். உம்முடைய மரணத்தை நினைவு கூறும் பொழுது இதுதான் எங்களுக்குள்ள நினைவு வரட்டும் அப்பா. உம்முடைய ரத்தம், உம்முடைய சரீரம் எங்களுக்குள்ளாக அது உம்முடையதாகவே மாறும்படியாய் அந்த பாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாமல்ல, நம்மில் கிறிஸ்து வாழட்டும், கிறிஸ்து வெளிப்படட்டும். மாற்றங்களை நிச்சயமாக நாம் மட்டுமல்ல, ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொள்ள முடியும், பார்க்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.